இன்னைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு பெரிய கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட் முடிஞ்ச இடத்துல இருந்து அது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 500 புள்ளி வந்து போயிருக்கு நிஃப்டியில். அதுவே சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1500 புள்ளி வந்து ரெண்டுலேயுமே வந்து போயிருந்தாங்க. கரெக்டாக வந்து ஒரு 1500 புள்ளி வந்து போயிருக்கு. அதுக்கு முன்னாடியும் பார்க்குறீங்கன்னா போன வாரம் இங்கேருந்து ஒரு பெரிய கேப் அப் கொடுத்தாங்க. ஒரு 1500 புள்ளி வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸ்டாக்கில் நிச்சயமாக பெரிய லாபம் வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ஸ்டாக் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய லாபம் வந்து கிடச்சிருக்கும். நான் இன்னைக்கு ஸ்டாக்ல 17,000 ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஆப்ஷன் பையிங்ல என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைட்வேஸில் வந்து போகிறாங்க. ஒரு கோடு கூட நகரலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான சைடுவேஸில் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு பயங்கரமான சைடுவேஸில் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள சென்செக்ஸ் வந்து மேலேயும் கீழே வந்து முடிஞ்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சைடுவேஸுங்க. ப்ரீமியம்லாம் வந்து பயங்கரமாக வந்து கரைஞ்சு போச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து வரலாம், இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் மேலே வந்து வந்திருக்காங்க. ஒரு கேப் அப்பில் மேலே வந்துட்டு சைட்வேஸ்லேயே வந்து போயிட்டாங்க. அதுவே பிரேக் அவுட்டில் மேலே வந்திருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டே வந்து புக் பண்ண முடியல. ஆப்ஷன் பையிங்கில் செல்லிங்கில் லாபம் வந்து கொடுக்குதான். எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே லாபம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு செல்லிங்கில். ஆனால் அதிகமான கேபிட்டல் தேவைப்படுமே. ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு பெரிய லாபம் வந்து புக் பண்ண முடியும். ஆனால் அது வந்து இப்போ பண்ண முடிய மாட்டுது. சரி, ஓகேங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும்? இங்கேருந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களே, ஸ்டாக்லாம் மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களே, பங்குச்சந்தை இனிமேல் வந்து மேலே தான் போகுமா? மேலே வந்து போகணும் அப்படின்னா எந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும், இன்னும் இது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இன்னும் வெளியாகலை, இனிமேல் தான் வெளியாகுது இந்த மந்த்தில். ராயரின் மகுடம் பாகம் 1, பாகம் 2, இதுலேயும் பாகம் 3 இருக்குது, அதுவும் இன்னும் வெளியாகலை. நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கதை மூலியமா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் 1 வந்து படிங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இல்லை அப்படின்னாலும் இந்த புக்கு ஈஸியாக படிச்சு முடிக்க முடியும். ஏன்னா இதுல வந்து பிரபஞ்சத்தை பத்தி இருக்கும், வாழ்க்கையை பத்தி இருக்கும். ஒவ்வொரு பக்கம் நீங்க படிக்கும் போது அடுத்த பக்கத்துல என்ன இருக்கு ஆர்வமா வந்து திருப்ப ஆரம்பிச்சிருவீங்க. 2 புக்கை நீங்க ஒரு வாரத்துல படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அதை நீங்க கத்துக்க முடியும். நிறைய ப்ராஃபிட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் படிச்சாதான் ப்ரோ புரியும், ஒரு 10,000 20,000 கொடுத்து சேரலான்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே தரேன். நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த புக்கை எழுதுன இல்லையா 2 வருஷமா, அதுக்கு பதிலாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 10K 20K ஒரு 10 வீடியோ எடுத்து பண்ண முடியும் இல்லையா? அப்படி நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அதை நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஆசான் புக்கு வாங்கி படித்து முடிச்சுட்டு என்கிட்ட கோர்ஸ் வந்து கேளுங்க, நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா மற்ற கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது கற்றுக்கிட்டாலே போதுங்க, வேறு கோர்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் கடந்த ஒரு 5 நாட்களாக பங்குச்சந்தை பயங்கரமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து 20 நாட்களாக கீழே வந்து போனாங்க இல்லையா, அது 5 நாள்லேயே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேப் அப்லேயே வந்து எல்லா நாட்களும் மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். எஸ், நான் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாக்கில். அதே மாதிரி இப்போ பங்குச்சந்தை திரும்ப மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களா, இனிமேல் அப் ட்ரெண்ட் தான் போகுமா அப்படின்னா மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டு வந்து திரும்பிருச்சுங்க. ஆனால் நல்ல ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னா 23,820 இந்த ஒரு பாயிண்ட் தான். இதை வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து வராங்கன்னா இப்போதைக்கு நல்லா மேலே வந்து வந்துட்டாங்க இல்லையா, ஸோ ப்ரீவியஸில் இங்கே வரைஞ்சிக்க முடியும் நம்ம 22,310. அதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா பங்குச்சந்தை டவுன் வந்து திரும்புது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸில் இருக்குது, அதை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம செல்லிங் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்படி வந்து 1 ஹவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கேயே இருக்குங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே என் கீழே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கேப் அப்லேயே மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, நாளைக்கு ஒரு சின்ன ரீட்ரெஸ்மெண்ட்டாக கூட எடுக்கலாங்க. நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பங்குச்சந்தை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவதுங்க பங்குச்சந்தையில் 2 முக்கியமான பாயிண்ட் நம்ம எப்போயுமே வந்து வரைவோம், சரிங்களா? இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகலாம்.
அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே போகலாம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் குழப்பிக்க கூடாது, மேலேயோ கீழேயோ என்ட்ரி வந்து கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த மாதிரி க்ரீனாக ரெட்டாக இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். எனக்கு அப்படி தான் வந்து இருக்கும். 4 நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும், 4 நாள் ப்ராஃபிட் வரும். சில நாட்கள் சில மந்த் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே வந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் பங்குச்சந்தையில் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இருக்கும். அப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடு பண்ணணும். அதே மாதிரி ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். 23,150 1 ஹவரில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்கன்னா 5 மினிட்ல இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது, ஒரு 170 தான். ஸோ 5 மினிட்ல வந்து சேம் பாயிண்ட் தான் கொடுக்க முடியுங்க. 23,150 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம். அது 23,380 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். இது ரெண்டு மட்டுமே நடக்காது இல்லையா. ஒருவேளை ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனும் வந்து கொடுக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். 1 ஹவர் ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. கேப் அப் கொடுத்துருச்சு, ஒரு கேப் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த 1 ஹவருக்கு அப்புறம் இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை ஃபார்ம் ஆகும், ஒரு ப்ரீவியஸ் லோ ஃபார்ம் ஆகும். லைவ் மார்க்கெட்டில் இப்படி போச்சு அப்படின்னாலே அது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போது ஒரு ப்ரீவியஸ் ஹை வரைகிறீங்க, ஒரு ப்ரீவியஸ் லோ வரைகிறீங்க, அதுக்கப்புறம் அதை மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது அன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு 30 நாள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாபத்தில் வந்து இருப்பீங்க. நான் அதை நம்புகிறேன். சரிங்களா, ஓகே. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தாச்சு. அப்படியே வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை நிஃப்டி மாதிரியே தாங்க. 78,770 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 73,760 இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா கீழே வந்து வரலாம். 1 ஹவரில் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 77,020ங்க. இதை வந்து 1 ஹவரில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே வந்து போகலாம். அதுவே ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 75,950 இதை வந்து நாளைக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல சேம் பாயிண்ட் தாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 77,020 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா 75,950 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நேற்று நம்ம வரைஞ்சிருந்தோம், ஒரு கேப் அப் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த முக்கியமான ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அடுத்த ப்ரீவியஸ் லோ வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் 50,030ங்க. இதை வந்து ஒருவேளை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம். ஆனால் பங்குச்சந்தை கிளியராக வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது, அப் ட்ரெண்டுக்கு வந்து மாறிடுச்சு. ஓகே, இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்லையும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ரீவியஸ்க்கு இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஒன் டேயில் இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா அடுத்த ப்ரீவியஸ் கைக்கு மார்க்கெட் வந்து போகலாம். அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து கொடுத்தாச்சு. 1 ஹவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தாங்க, 52,540 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது 51,475 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்கன்னா 5 மினிட்ல சேம் பாயிண்ட் தாங்க, 52,540 நாளைக்கு மேலே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் அப் ட்ரெண்டில் வந்து போயிருக்காங்க இல்லையா, அதனால் 5 மினிட்ல மட்டும் மாற்றி வரைஞ்சிக்கலாம். நம்ம 52,000 இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா பேங்க் நிஃப்டி 5 மினிட்ல நாளைக்கு கீழே வந்து வரலாம். நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணாலும் எல்லா நாட்களும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி மந்த்லாம் நல்லா ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கலாம், இந்த மந்த் லாஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறனால ஷேர் மார்க்கெட்டே லாஸ் தான் கொடுக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றி பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சி பாருங்கள். அதேமாதிரி லாஸ் வந்து கொடுக்குதுன்னா 1 நாள் 2 நாளுக்காக ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றாதீங்க. இதுக்கு பேர் தான் எமோஷனல் ட்ரேடிங். அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணாமல் ட்ரேடிங்கை ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக இதில் லாபம் வந்து பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.